ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதம் பிறந்து நடந்துட்டுருக்கு. ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்குமே மிக முக்கியமான நாட்கள் வருகிறது. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறந்தது. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி சித்திரை மாத அமாவாசையானது வந்தது. ஏப்ரல் மாதம் 19, 20 இந்த 2 நாட்களுமே அட்சய திருதியானது வந்தது. இந்த மாதிரி ஏப்ரல் மாதத்தில் நிறைய விசேஷமான நாட்கள் வந்தது. இந்த விசேஷமான நாட்களில் விசேஷமான முறையில் கிரகங்களானது அமைஞ்சது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி நிறையவே தலையெழுத்து மாறும். 120 ஆண்டுகளுக்கு பிறகு கிரகநிலைகள் இந்த மாதிரி அமையறதுனால மீனம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற சிறப்பு பலன்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறணும். அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரேன். அதோடு அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குறதுனா தங்கம் சேரும் என்பது ஒரு பெரிய ஐதீகமாக சொல்லப்படுது. அது நம்ம எல்லாருமே நிறைய பேர் அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே அட்சய திருதியில் தங்கம் வாங்குறது மட்டும் இல்லாமல் தங்கத்துக்கு நிகராக இந்த பொருட்கள் வாங்கினாலும் அதிர்ஷ்டம் பெருகும் என்பது குறிப்பிடப்படுது. அது என்ன பொருள், அதை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அதை முதல்ல தெரிஞ்சு பலன்களை தெரிஞ்சு அதுக்கப்புறமேட்டு பரிகாரத்தை பண்ணுங்க. நீங்கள் கேட்கலாம் அட்சய திருதியே முடிஞ்சிருச்சேன்ட்டு. அட்சய திருதி முடிஞ்சாலும் அட்சய திருதியில் வரக்கூடிய சிறப்பு சித்திரை மாத வளர்பிறை நாட்களில் இருக்குது. அதனால் என்ன செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். அதனால தான் நான் அந்த அட்சய திருதி அன்னைக்கு செய்ய முடியாததை இந்த சித்திரை வளர்பிறை நாட்களில் செய்யணுங்கிறதுனால அந்த என்ன வாங்கணுங்கிற விஷயங்களையும் சொல்ல போகிறேன். ஸோ மீன ராசிக்காரங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கான எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சு பயன்பெறலாம். ஸோ முதல்ல உங்களுக்கு பலன்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு என்ன வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி வாங்க. மீனராசி அன்பர்களே, தங்கள் மக்களிடம் அனுபவம் தான் மிக சிறந்த ஆசான் என்பதை கண்டு உணர்ந்தவர்கள் நீங்கள். இந்த உணர்ந்தவர்களாக இருக்கிறது முக்கியம் இல்லை, உணர்ந்ததற்கேற்ப செயல்படணும். அனுபவங்கிறது எப்பயுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய ஆயுதம். அனுபவத்துக்கேற்ப நாம் செயல்படும் போது கிரகங்களையே சில நேரம் சமாளிக்க முடியும். அதனால் அனுபவங்களுக்கேற்ப நீங்கள் செயல்படணும். அதை தான் மெயினாக வைத்துக்கொள்ளணும். அனுபவம் கிடைக்கிறது நீங்கள் அது சாதாரண நினச்சிட்டு விட்டுறக்கூடாது. அதற்கேற்ப நீங்கள் செயல்படணும். அதுதான் உங்களுக்கு சிறந்த ஆசான். அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய விஷயம் செய்யும்போது அதில் தடை வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பின்னாடி ஒரு வெற்றியை கொடுக்கும். ஸோ மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி கவனமாக செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு சிறப்பு பலன்களாக என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். வேலைக்கு செல்லக்கூடிய உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலை சுமை அதிகரிக்கும். அப்படி வேலை சுமை அதிகரித்தாலும் உங்களுக்கு பெரிய பொறுப்பை பெற்று பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவற்றை பெறுவீங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. ஏன்னா அந்த வாய்ப்பை இப்போ பயன்படுத்தி முன்னேறினாதான் உண்டு. அந்த வாய்ப்பை இப்போ பயன்படுத்தலாம் முன்னேறுவது முடியவே முடியாது. அதே போல் வேலை சுமை அதிகமாக இருக்கும்போது அந்த வேலையை எப்படியெல்லாம் பண்ணால் நமக்கு முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் முடிங்க. அப்படி நீங்கள் முடிச்சிங்கனாவே வேலையை ஈஸியாக முடிக்க முடியும், வெற்றியும் பெற முடியும். ஸோ உத்தியோகத்தில் இந்த மாதிரி கவனமாக செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு, வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. வியாபாரக்காரங்க பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இல்லாமல் உங்களுடைய தயாரிப்பாளராக பலர் முயற்சித்திங்கன்னா வியாபாரத்தில் பல முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தயவு செய்து சினிமா முன் அனுபவமின்றி முதல் போடுவதை இந்த டைம் தவிர்ப்பது நல்லது. தெரிந்த தொழிலை செய்யுங்க, தெரியாத தொழிலை கையில் எடுக்காதீங்க. இதனால் நஷ்டத்தை தவிர்க்க இயலும். தெரிந்த தொழிலையே இப்போ முதலீடு போட்டால் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது.
இதில் தெரியாத தொழிலை எடுத்து அதில் பணம் போட்டு நஷ்டமாவதற்கு அதுக்கு பணத்தை பேங்க்கில் போட்டு நிம்மதியாவது இருக்கலாம். ஸோ மீன ராசிக்காரங்க தொழில் செய்கிறவங்க தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும், உத்தியோகத்துலேயும் கவனமாக இருக்கணும், தொழிலையும் கவனமாக இருக்கணும். இந்த டைம் கவனங்கிறது உங்களுக்கு அதிக வேணுங்கிறதுனால தான் ரொம்ப 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 என்னென்ன கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ வியாபாரக்காரங்க தெரிந்த தொழிலை செய்யுங்க, தெரியாத தொழிலை தவிர்த்துக்குங்க, இதனால் நஷ்டத்தை தவிர்க்க முடியும். அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகள் யாராக இருந்தாலும் நீண்ட கால கனவான உங்களுடைய காளிமனை இருக்குல்ல, அந்த காளிமனையில் வீடு கட்டக்கூடிய எண்ணம் இப்போ தோன்றும். இப்போ ஆக்சுவலி அந்த எண்ணம் தோன்றுவதற்கேற்ப நீங்கள் பூமி பூஜைலாம் போட்டிங்கன்னா உங்கள் எண்ணம் நிறைவேறுவதற்கு ஒரு அத்தியாவசியம் போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை மாறும். குடும்ப நிர்வாகத்தை திறம்பட நடத்துனீங்கன்னா நற்பெயர் பெறுவது உங்களுக்கு முடியும். அதோடு குடும்பத்திற்கு தேவையான நவநாகரிக பொருட்கள் வாங்கிறதா இருந்தால் வாங்கலாம். நவநாகரிக பொருட்கள் வாங்கி குவிச்சாலும் சரி, வீடு கட்டுவதற்கு அடிக்கால் போட்டாலும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு சிறப்பு விஷயத்தையும் இந்த டைம் செய்யலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு இது அதிர்ஷ்ட நாட்கள்ங்கிறதுனால இதெல்லாம் செய்யலாம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபைனலாக கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க சக நடிகர்களோடு பழகும்போது பிரச்சனைகள் செல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் அவங்கக்கிட்ட தேவையற்ற விமர்சனங்களை தவிர்க்கணும். அவங்கக்கிட்ட பேசுங்க, பழகுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட தேவையற்ற மாதிரி விமர்சனங்களை தவிர்த்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு அரசியலில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிற மாதிரி விவாதத்தை கொண்டு போகக்கூடாது. அந்த மாதிரி விவாதம் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விமர்சனங்களையும் வைக்க வேண்டாம். அதை தவிர்த்துக்கிறது தான் நல்லது என்பது குறிப்பிடப்படுதுங்க. அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் மருத்துவ படிப்புக்காகவும் அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற இப்போ படிக்கிறத விட இன்னும் கடினமாக படித்தா இலக்கை அடைய முடியும். இலக்கை அடையிறதுக்கு உண்டான இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போதே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இலக்கை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக இலக்கை எளிதில் அடைய முடியும். ஸோ இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கிரகங்களால் என்ன பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்குமோ அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அக்ஷய திருதியுடைய சிறப்புகளையும் விரதம் இருக்கக்கூடிய முறைகளையும் சொல்ல போகிறேன். அக்ஷய திருதி முடிஞ்சாலும் வளர்பிறையில் வரக்கூடிய சித்திர நாட்கள் அக்ஷய திருதிக்கு இணையான நாட்கள் தான். அதனால் பலன்களை தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு சிறப்புகளை சொல்லிடுறேன். சித்திர மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய திருதியே அக்ஷய திருதி என்று அழைக்கப்படுது. அக்ஷயம் என்றால் வளர்வது, பெருகுவது என்று அர்த்தம். அப்படியாக அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் மிகவும் பெருகி பலம் சேர்க்கும். குறைவில்லாத செல்வத்தை அள்ளித்தரும். அது திருநாளாக அக்ஷய திருதி இன்றளவு போற்றப்படுது, கொண்டாடவும் படுது. இதனுடைய சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையவே புராணத்தில் இருக்குது. தர்மர் சூரிய பகவானை வேண்டி அக்ஷய பாத்திரம் பெற்றது. மணிமேகலை அக்ஷய பாத்திரம் பெற்றது. இவ்வளவு ஏன் சிவபெருமான் அன்னபூர்ணி தாயாரிடம் தனது பிச்சை பாத்திரம் நிரம்பக்கூடிய அளவுக்கு உணவை பெற்றது எல்லாமே இந்த நாளில் தான். அதுவும் பகவான் பரசுராமர் அவதரித்த நாள், புனித நதி கங்கை பூமியை தொட்ட நாள், குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாள், ஆதிசங்கரர் செல்வத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஸ்லோகமாகிய கனகரத சோத்தனம் இயற்றினால், குபேரன் இழந்த செல்வங்களை மீட்ட நாள், துருதாயுகம் ஆரம்பமான நாள், வியாசகர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள் எல்லாமே இந்த அக்ஷய திருதி நாளில் தான். அதனால தான் இந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்தால் பெருகும் என்பது சொல்லப்படுது. அதனால் நிறைய பேர் தங்கம் வாங்கிறது மட்டும்தான் இந்த நாளில் சிறப்புன்னு நினச்சி தங்கம் வாங்கிறத செய்கிறாங்க. தங்கம் மட்டும் வாங்கிறது இந்த நாளில் சிறப்பு இல்லை. இந்த நாளில் தங்கத்துக்கு நிகராக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அரிசி, உப்பு, ஆடைகள், விலை உயர்ந்த பொருட்கள், இந்த மாதிரி பொருட்கள் வாங்கலாம். இந்த பொருட்களை வாங்கினாலும் அதுவும் பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். இந்த தினத்தில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் புதிய தொழில் தொடங்குறதா இருந்தால் தொடங்கலாம். பூமி பூஜை செய்கிறதுக்கெல்லாம் கூட இந்த நாள் உகந்த நாள். இவ்வளோ ஏழைகளுக்கு இந்த நாளில் அன்னதானம் செய்யலாம். புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ள இந்த நாளில் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். அப்படி செய்வதன் மூலம் அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று சிறப்பாக வாழலாம். அதுவும் எப்படி 7 தலைமுறைக்கு சிறப்பாக வாழலாம். அதனால் இந்த நாளில் இந்த மாதிரி புனித காரியங்கள் எல்லாமே செய்யலாம். இப்பேற்பட்ட இந்த புனிதமான நாளை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணேன்.
ஆக்சுவலி நீங்கள் கேட்கலாம், இப்போ அக்ஷய திருதியே முடிஞ்சிருச்சே அப்படின்ட்டு. சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய நாட்கள் அக்ஷய திருதிக்கு இணையான நாட்கள் தான். அதனால் நீங்கள் அக்ஷய திருதிக்கு பண்ண முடியாததை சித்திரை வளர்பிறை நாட்களில் பண்ணலாம். ஆனால் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் மட்டும் இருக்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாம் ஓகே தான். இந்த முக்கியமான பலன்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ பார்த்து முடிச்சோடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.